வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு. குரு 5இல் உச்சமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள், அதுவும் சுயசாரத்தில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது வியாபார ரீதியான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 10க்கு 8ஆக அந்த இடம் வரும்போது வியாபாரத்தில் நம்மளை யாராச்சும் பேராசை காட்டி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்மளை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு செயற்கை முறையில் இல்லை ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 4இல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஏதாச்சும் பழைய வீடு வண்டி வாகனங்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 4 7ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோட அங்கே இருக்கும்போது கொஞ்சம் புதன் ராகுடி இருக்கும்போது தாயார் கொஞ்சம் புத்தி தடுமாற்றமாக பேசுவாங்க, கொஞ்சம் இல்லாட்டி எமோஷனாக கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் மன உளைச்சலாகி நம்ம நைட்லாம் தூங்காமல் என்னடா இப்படி பேசிட்டாங்கிற ஃபீல் நிறைய பேருக்கு ஏற்படலாம். அதே நேரத்தில் மனைவியும் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இந்த 2 பேர்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள். குழந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும்போது வேலை விஷயத்தில் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். உள்ளூரை யாராச்சும் ரகசியமாக நம்மளை வேவு பார்க்குறாங்களா, நம்மளை சந்தேகிக்கிறாங்களா, எண்ணங்கள் கலகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அது வேலை விஷயங்களில், ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் எமோஷனாக ஆவீங்க, ஏன்னா இவன் அப்படி சொல்லிட்டான் அவன் இப்படி சொல்லிட்டான்னா நீங்கள் ரியாக்ட் ஆகாமல் மெய்ப்பொருள் காண்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி உங்களுக்கு 4இல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்புகள் டென்ஷன்ஸ் இருக்கும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ஓகேங்களா. அதுவும் பெரும் பணம் ஏதாச்சும் கையாளுறீங்கன்னா அது கொஞ்சம் யோசித்து கையாளுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சலசலப்புகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஏன் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சலோ சின்ன சந்தேகங்கள் இருக்கிற வாய்ப்புகளில் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குரு 5இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாகணும். அதுவும் பெரும் பணம் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 1க்கு 4 வாட்டி யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சனி ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள், ஒரு பேர் புகழோடு இருக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், நிலபுலன்கள் வண்டி வாங்கும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது சனி புதன் காம்பினேஷனாலே மற்றவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொய் சொல்லுவாங்க, ஏதாச்சும் நமக்கு தோல் மேலே கை போட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றுவீங்க, ஒன்று இந்த எக்ஸிட்டில் போகும் இல்லை அந்த எக்ஸிட்டில் போகும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபக்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாவில் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 3இல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் சின்ன வேவு பார்க்குறமான விஷயங்களாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக சந்திர தசாபக்தி அந்தங்கள். சந்திரன் குழந்தைகளோட விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள் தான் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக செவ்வாய் தசாபக்தி அந்தங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 அதிபதி 2இல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அது சுக்கிரனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தாயாருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு கிளாஷஸ், ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாகுது ராகு தேசம். ராகு உங்களுக்கு 12இல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். பெரிய விஷயங்களை சாதிக்கணுங்கிற எண்ணங்களுக்காக கொஞ்சம் போராடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மீன லக்னமாவது குரு தேசாபுத்தி குரு 5இல் ஒரு உச்சமாக இருக்கிற காலகட்டத்தில்
தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ தேவையில்லாத ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. மீன லக்னமாவது சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்களை சொல்லும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலபுலன்கள் வாங்கும் போதும் சரி, பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீன லக்னம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிரம்மாண்டமான விஷயங்கள் பண்ணணும், பெரிய வண்டி வாங்கணும், பெரிய வீடு கட்டணும்னு சொல்லி அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களை ஒரு பெரும் கடனில் போய் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தாயாருடைய பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து கேது தேசாவது, கேது வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருந்தாலும் எதிரிகளை ஜெயிச்சு ஒரு பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்திங்கிறது. சுக்கிரன் வந்து 3 8ஆம் அதிபதி. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3 8ஆம் தேதி 4 இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களை சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி பெரும் பணம் ஏதாச்சும் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இதை ஃபண்ட் ஏதாச்சும் கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க பெருசானா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை பார்க்க போகிறது சூரிய பெயர்ச்சி, ஷட சித்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் சூரியன் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அது வந்து ஒவ்வொரு கடவுளையும் நீங்கள் வழிபட்டு அதனால் வர பலன்களை கொடுக்குற விஷயமாக தான் இது இருக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன, சரம் ஸ்திரம் உபயன்னு வந்து 3 ராசியில் போகும்போது, சரத்தில் போகும்போது சங்கராந்தி இன்னும் சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐயப்ப வழிபாடுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஐயப்ப வழிபாடு பண்ணும்போது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப வழிபாடில் வந்து உங்களுக்கு வந்து கேட்ட விஷயங்கள், குலதெய்வத்திற்கு தேவையான அனைத்து விஷயமும் அதில் வந்து வந்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து பொருளாதாரம், பெருமாள் வழிபாடு ஒரு பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு வேறு ஒரு லெவலில் வந்து கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 3வது வர தான் இந்த ஷடசித்தி புண்ணியகாலம். அதை பற்றி தான் பேச போகிறோம். என்றைக்குமே உபயராசிக்குள்ளே இப்போ மிதனத்துக்குள்ளே சூரியன் பயிற்சி ஆகிறார். ஸோ அப்போ வந்து அந்த ஆனி மாதத்தில் சூரியன் வந்து மிதனத்துக்கு என்ட்ரி ஆகும்போது இதை வந்து ஷடசித்தி புண்ணியகாலமும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்குன்னா ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வர வழிபாடு, ஈஸ்வர ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்போது, இது வந்து உங்களுக்கு வந்து குலத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்சாவழியில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு சொல்ல முடியாது இல்லையா, ஃபேமிலியில் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். நான் சொல்ல பொருளாதாரம் கிடையாது, வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அதிலிருந்து விடுபடுறதுக்கு வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து ஈஸ்வர வழிபாடு பண்ணுறதுக்கு சித்தர்கள் வருவார்கள்ங்கிறது வந்து ஐதீகமான விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் உழண்டுட்டுருக்கீங்கன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி சாயங்காலம் வருதுங்க. சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு, ஏன்னா அது மாறுறது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு வந்து மாறுது எக்ஸாக்டாக சூரியன். ஆனால் 12:30 மணிக்கு கோயில்கள் திறந்துருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே அந்த இறைவனை, ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள். மனதார பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒரு வில்வம் போட்டு வழிபாடு பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது விரதம் இருக்கலாம். யாருக்காச்சும் எனக்கு நோய் நொடியெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஈஸ்வரனுக்காக ஒரு பொழுது இருக்கிறேன் அப்படின்னும்போது காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் வரை விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள். அதே நேரத்தில் இதே ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா சித்தர் சமாதிகளுக்கு போகும்போது உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்க உள்ளது தான் வந்து இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். அதில் வந்து நீங்கள் போகும்போது நமக்கு வந்து ஜெனட்டிக்காக இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், வாக்கு சேல்ஸ்மேன், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வன்மையினால் ஒரு வாக்குல வந்து ஒரு உண்மை சித்தி சொல்லுவோம். ஸோ வாக்கு வன்மை, வாக்கு சித்தி ஏற்படணுன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் வழிபாடும் ஈஸ்வர வழிபாடும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்களும் கர்மா தோஷங்களை நீக்க வல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஷடசித்தி புண்ணிய காலம்.
எல்லோருமே இப்போ பொருளாதாரத்துக்கு எப்படி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம், எனக்கு பணம் வேணும் போது எல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் வழிபட்டிங்களோம். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் இருக்க கர்மானா நமக்கு பொருளாதாரம் அல்லாத வழியாக சில பிரச்சனைகளோடு நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த சடசித்தி புண்ணிய காலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கோயில் போயிட்டு வரும்போது யாராச்சும் உங்களுக்கு வந்து தான தர்மங்களோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு துணி தானம் செய்கிறது இல்லை ஒரு சாப்பாடு தானம்ன்றது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து சித்தர்களே உங்கள் கண் முன்னே அந்த ஈஸ்வரன் வழிபாட்டுக்காக வருவாங்கங்கிறது ஐதீகம். பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக வரும். ஏன்னா எப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு சிறப்பான பலன்கள், இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பொருளாதாரம் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துச்சு. இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் வந்து உங்கள் கர்மாவை தீர்க்க வல்லது, வாக்கு வன்மையை சிறப்பாக கொண்டு வருங்க. ஸோ அதனால் வந்து இதை எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் நீங்கள், கர்ம தோஷங்கள் நீங்கள் இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ஜூன் 15 சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரை நீங்கள் எத்தனை வாட்டி சுற்றணுன்னா நீங்கள் ஒரு 9 முறை சுற்றுங்க. ஈஸ்வரனுக்காக விரதம் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு வில்வமாச்சும் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சித்த சமாதிகளுக்கு போங்க, சிறப்பான வாழ்க்கை உங்களை வந்து சேரும். இதுக்கான இண்டிகேஷன்ஸ் எப்படி போனால் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது சித்தர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள், உங்களுடைய வாக்கு வன்மை சிறக்கும், அற்புதமான விஷயங்கள் உங்கள் கர்ம தோஷங்கள் நீங்கள் சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.